அப்ப இந்த செயல்பாடுகள் இங்கே வடக்கிலே ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக பயங்கரவாத தரச்சட்டத்தின் கீழ் இளைஞர் கைது செய்யப்படுகின்றார். தென்னிலங்கையிலே இனப்படுகொலை என்று சொன்னதற்காக ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கத்தோலிக்க அருட்தந்தைக்கு எதிராக சிங்கள பேரினவாதிகள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றார்கள். அவர் போலீஸ் விசாரணைக்கு கூட அவர் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. பாடல்களை, அதாவது விடுதலை பாடல்களை பாடினார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கிளிநொச்சியைச் சேர்ந்த சங்கீதன் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே 14 நாள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம், நினைவு கூறும் சுதந்திரம் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச சமூகத்திற்கு காட்டி சர்வதேச ஐக்கிய மன்றங்களிலே, குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பி உள்ளக விசாரணைக்கான காலத்தை நீடிப்பதற்கான வாய்ப்புகளை கடந்த அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அது ராஜபக்ச அரசாங்கமும் சரி அல்லது ரணில் மைத்திரி அரசாங்கமும் சரி அந்த கால நீடிப்பை பெறுகின்ற பொழுது இந்த செயல்பாடுகளைத்தான் சுட்டி காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி இலங்கைக்கு எதிரான ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி செல்லாமல் இலங்கை அரசின் மீது நம்பிக்கை இருப்பதாக காட்டி உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை வழங்குவதற்கான வாய்ப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் தலைமையில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இந்த சர்வதேச சமூகத்தினரை திருப்திப்படுத்தி அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இவ்வாறான ஒரு நிலையிலே இன்று 17 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. கடந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பான ராஜபக்சர்கள் ஒரு புறமாக தங்கள் பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரணில் மைத்திரி அரசாங்கமும் வீட்டுக்கு சென்று விட்டது. இப்பொழுது அவர்கள் எல்லோரும் தவறானவர்கள் என்று சொல்லி பதவிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இப்பொழுது இந்த நினைவேந்தல்களையே ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற விதமாக அல்லது எதிர்காலத்தில் அதை ஒரு சிக்கலுக்குட்படுத்தக்கூடிய விதமாக ஒரு நெருக்கடியான சூழலை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நல்ல உதாரணமாக இருப்பது தென்பகுதியிலே கடந்த மே 18 அன்று தென்பகுதியில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வொன்றின் பொழுது ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் ஈழத்தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை தத்ரூபமாக விவரித்து அங்கே ஒரு உரை ஒன்றை ஆட்டியிருந்தார். அது உண்மையிலே அந்த உரையை கேட்கின்ற தமிழர்கள் கண்ணீர் விட்டு அழுது தங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழ்மனதை தொடக்கூடிய வகையிலே அவருடைய உரை அந்த உண்மைகளை ஒரு சிங்கள சகோதரனாக அந்த மதம் போதிக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்க வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாடுகளுக்கு அடிப்படையிலே அவர் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை மிகைப்படுத்தல் இல்லாமல் மிகவும் நேர்த்தியாக ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அவருக்கு நாங்கள் தலை சாய்த்து நன்றி சொல்கின்றோம். தமிழ் மக்களுக்கு நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை என்பதனை மிக ஆணித்தரமாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு நிலையிலே தென்னிலங்கை ஆயர் மன்றத்தினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அவருடைய ஜீவந்த பீரிஸினுடைய கருத்துக்களை முற்றாக மறுதலித்து அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக திரிவுபடுத்தி அவர் விடுதலை புலிகளுக்கு எதிராக நடைபெற்ற போர் என்பதை ஒரு பயங்கரவாத போராக காட்டி தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலையை முற்றுமுழுதாக மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த அரசுக்கும் இராணுவத்துக்கும் வெள்ளையடிக்கின்ற விதமாக ஒரு கருத்தொன்றை கூறியிருந்தார். அவருடைய அந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயர் மன்றத்தினுடைய அந்த ஜீவந்த பீரிஸ் அவர்களுக்கு எதிரான அந்த கருத்தை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம். வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் மிக தெளிவாக இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதனை எழுத்து மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயர், மன்னர் ஆயர், திருவண்ணாமலை ஆயர், மட்டக்களப்பு ஆயர் ஆகிய 4 ஆயர்களும் சேர்ந்து தங்களுடைய அறிக்கைகள் ஊடாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு நடந்த தமிழ் மக்கள் மீது நடைபெற்றது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அண்மையிலே சுமார் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மத தலைவர்கள் கையொப்பமிட்டு ஒரு அறிக்கையொன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஜீவந்த பீரிஸுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் தென்னிலங்கையிலே அந்த கத்தோலிக்க ஆயர் பீடம் என்பது
ஜீவந்த பீரிஸுக்கு எதிராகவே இன்னமும் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்று தென்னிலங்கையில் இனவாதிகள் கொந்தரிக்கின்ற இடுகின்ற காரணத்தினால்தான் இந்த ஜீவந்த பீரிஸுக்கு எதிராக ஒரு வழக்கு போட வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்ற நெருக்கடிகளும் அந்த கத்தோலிக்க ஆயர் மன்றத்தினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த பாதிரியாருடைய அந்த உண்மைக்கு புறம்பான அறிக்கை வந்ததற்கும் இதுவே அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த செயல்பாடுகள் இங்கே வடக்கிலே ஒரு பாடலை பாடினார் என்பதற்காக பயங்கரவாத தரச்சட்டத்தின் கீழ் இளைஞர் கைது செய்யப்படுகின்றார். தென்னிலங்கையிலே இனப்படுகொலை என்று சொன்னதற்காக ஒரு ஜீவந்த பீரிஸ் என்கின்ற ஒரு கத்தோலிக்க அருட்தந்தைக்கு எதிராக சிங்கள பேரினவாதிகள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுகின்றார்கள். அவர் போலீஸ் விசாரணைக்கு கூட அவர் உள்ளாக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. என்று சொன்னால் இந்த நிலைமை ஏற்படுவதற்கு யார் காரணம், யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 2009க்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வந்த நிலையிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி வந்திருந்தார். உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருந்தார். ஆனால் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலே செல்வமடைக்கல்நாதன் சித்தார்த்தன் போன்றவர்கள் பங்காளி கட்சி தலைவர்களாக இருந்த பொழுது இந்த சம்பந்தனும் சுமந்திரனும் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகளை சந்தித்து நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், சிங்கள மக்களிடம் உரிமைகளை கேட்டுப்பெற வேண்டும், சிங்கள தலைவர்கள் எங்களுக்கு உரிமைகளை தர வேண்டும், ஆகவே எங்களுக்கு இன நல்லிணக்கம் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணை மூலம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி இந்த இனப்படுகொலைக்கான விசாரணையை தடுத்து உள்ளக விசாரணைக்குள் முடக்கி கால நீடிப்புகளை தொடர்ச்சியாகவே பெற்றுக் கொடுத்து வந்திருந்தார்கள். குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி வந்த பிற்பாடு அந்த நல்லாட்சி கால பகுதியிலே அவர்களுக்கு 1.5 வருட காலம் கொடுக்கப்பட்டிருந்த பொழுது அந்த 1.5 வருட முடிவிலே எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் திருவண்ணாமலையிலே குமாரபுரம் படுகொலையோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூட அவர்கள் அந்த 1.5 வருடம் முடிகின்ற பொழுது சென்று இந்த அரசிலே நம்பிக்கை இருக்கிறது, நல்லாட்சி எங்களுக்கு நீதி தரும், நல்லாட்சி எங்களுக்கு தீர்வு தரும், ஆகவே நீங்கள் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி சர்வதேச விசாரணையை தடுத்து இனப்படுகொலை செய்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு மற்றும் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் ஒரு விசாரணை பெறாமல் தடுத்து பாதுகாத்திருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் கால நீடிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சுட்டிக்காட்டிய உதாரணம் மீள்குடியேற்றம் நடைபெறுகிறது. தடுப்பில் இருந்த முன்னாள் போராளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நினைவேந்தல் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த விடயங்களை முன்னேற்றமாக காட்டித்தான் இந்த அரசாங்கம் நல்லது செய்கிறது என்று சொல்லி இந்த கால நீடிப்பை பெற்று சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி இவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதற்காக 16ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாவீரர் நாள் நடைபெறுகின்ற பொழுது இதே கூட்டமைப்பினுடைய மூத்த தலைவர்கள் மாவீரர் துயிலும் இல்லங்களிலே பிரதான சுடரேற்றுகின்ற அந்த பீடங்களிலே தளபதிகள் போன்று விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தளபதிகள் போன்று தேசிய தலைவர் பிரபாகரன் போன்று நின்று சுடரேற்றியதன் மூலம் ஏதோ முழு சுதந்திரம் நல்லாட்சி காலப்பகுதியில் கிடைத்துவிட்டது, இனிமேல் எங்களுக்கு எந்த துன்பங்களும் பெறாது என்கின்ற ஒரு போலி நம்பிக்கை மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அதை ஒரு முன்னேற்றமாக ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு காட்டி இந்த கால நீடிப்பை உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இன்று நல்லாட்சியும் போய்விட்டது. 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில் இன்று அந்த அனுரகுமாரவினுடைய அரசாங்கத்திலே இப்பொழுது பாடல்களை பாடினார் என்பதற்காக கைதுகளும், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவரே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சொன்னதற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவர் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று அங்கே போலீஸ் விசாரணைகளும் ஆயர் சிங்கள பெரும்பான்மை ஆயர் மன்றமும் திரளுகின்றது என்று சொன்னால் சிங்கள இனவாதிகள் இப்பொழுது மீண்டும் முருகத் தொடங்கிவிட்டார்கள். அப்போ சிங்கள இனவாதிகள் இன்று வந்து கூச்சலிடுகின்ற நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இனவாதிகளுக்கு எதிரான விசாரணையில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டதனால் தான் அவர்கள் இன்று 17 ஆண்டுகள் அமைதியாக இருந்து விட்டு இப்பொழுது மீண்டும் தங்களுடைய இனவெறியை காட்ட
தொடங்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக கடந்த காலத்திலே அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இந்த இனவாதிகள் தமிழர்களுடைய காலிலே மண்டியிட்டு தங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உரிமை தருகிறோம், உங்களுடைய பொறுப்புக்கூறல், உங்களுக்கு நடந்த குற்றங்களுக்காக நாங்கள் என்ன பிராயச்சித்தம் செய்கிறோம் என்று சொல்லி இணக்கத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆகவே இந்த இனவாதிகளுக்கு எதிரான விசாரணைகளை தடுத்து நிறுத்தி காலத்தை கடத்தி இவர்களை பாதுகாத்து விட்ட சுமந்திரன் இன்று இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு இடத்திலே கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு வாதாடுவதாக நாடகமாடி கைது செய்வதற்கான சூழலை தொடர்ந்து தக்க வைத்து விட்டு இன்று கைது செய்யப்பட்டவருடைய விடுதலைக்கு வாதாடுவதாக நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கைகளில் தவழுகிற உங்களுடைய குழந்தைகளும் நாளை சிறைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். இந்த இளைஞன் இன்று பாட்டு பாடுகிற இளைஞனுடைய வயதை எடுத்துக்கொண்டால் அவர் மிகச்சிறியவர். அவருக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தையே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு பிள்ளை வளர்ந்து வந்திருக்கிற பொழுது இன்று அவன் குற்றவாளியாக்கப்படுகிறான் என்று சொன்னால் கைகளில் தவழுகிற உங்களுடைய குழந்தைகளும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு இரையாக வேண்டி வரும். இதற்கு இரையாகுவதற்கான அடித்தளத்தை இட்டு கொடுத்த சுமந்திரன் போன்றவர்களும் அவரோடு உடந்தையாக இருந்தவர்களும் மக்களால் இனங்காணப்பட்டு நிராகரிக்கப்படுகின்ற நிலைமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அவலத்திற்கு இவர்கள்தான் காரணம். வெறும் தமிழர்கள் மட்டுமல்ல, தென்னிலங்கையிலிருந்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் கூட இன்று சிங்கள இனவாதிகளால், குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு ஆதரவானவர்களால் இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த இனவாதிகள், இனப்படுகொலையாளிகள் பாதுகாக்கப்பட்டதனால் தான் நடக்கிறது. இவர்களை பாதுகாப்பதற்கு காரணமான சுமந்திரனும் அவரோடு சார்ந்தவர்களும் இதற்கு பொறுப்பு கூற செய்யப்பட வேண்டும். இதை மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.